உலகத் தமிழ் சமூகத்திற்கும் அரசிகளுக்கும் வணக்கங்கள். தொன்று தொட்டு அறிவார்ந்த சமூகமாகவே இருந்த தமிழ் சமூகத்தின் ஆகப்பெரும் அடையாளங்கள் பெண்கள். அப்படிப்பட்ட பெண்கள் இன்று என்ன நிலையில் வாழ்கிறார்கள் என்ற பெருங்கேள்வியோடு உங்களிடம் ஒரு சில விடயங்களை பேசலாம் என்று நினைக்கின்றேன். ஆட்சிகள் மாறுகின்றன, இந்த நிலத்தில் காட்சிகள் ஒருபோதும் மாறுவதில்லை. நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்ற விடயங்களை கடந்து சென்று விடுகின்றீர்கள். இந்த மாதத்தில் இது நடந்தது, இந்த மாதத்தில் இது நடந்தது, சென்ற மாதத்தில் இது நடந்தது என்ற எண்ணங்கள் கூட இல்லாமல் 2 நாட்கள் மட்டுமே செய்தியாக பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயங்கள் இன்னொரு விடயம் வந்தோன்னு மாற்றுப்பொருளாக மாறிவிடுகிறது. இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில் இவ்வளவு பெரிய சிக்கல்களை நாம் எதிர்கொண்டோம் என்ற நினைவாற்றல் கூட அற்ற ஒரு சமூகமாக நாம் மாறியிருக்கின்றோம். கர்நாடக மாநிலத்தில், கர்நாடகாவில் வாழக்கூடிய, அதாவது தமிழர் நிலப்பரப்பு கர்நாடக மாநிலத்தோடு இணைக்கப்பட்டு அதில் வாழக்கூடிய தூய தமிழ்குடி சொந்தங்கள் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகத்துக்கு செல்லக்கூடிய பேருந்துகளில் அரசு போக்குவரத்து என்று இருப்பதை தமிழ்நாடு அரசு என்று மாற்றி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். எவ்வளவு பெரிய கேவலமான நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் பாருங்கள். எப்படின்னா, ஒரு அரசு இந்த மாநிலத்தின் பெயரை கூட தன்னுடைய வாகனங்களில் பொறிப்பதற்கு சிந்தனை செய்து யோசித்து அதை மடைமாற்ற முயற்சி செய்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர்ச்சிய திராவிட மாடல் அரசுகள் செய்யும் கேவலமான வேலை பிற மாநிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தூய தமிழர்கள் அதை இந்த அரசுக்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஆனால் நாம் எப்படி இருக்கின்றோம்? நாம் அதை பற்றியெல்லாம் சிந்திப்பதே இல்லை. நெல்லை மண்ணிற்கு இன்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் வருகை தருகிறார். இங்கே என்னவெல்லாம் மாறுகிறதுன்னு நீங்கள் பார்த்தால், பல நாட்களாக பேணப்படாமல் இருக்கக்கூடிய நிலக்கூடைகள் கூட இன்னைக்கு தூய்மையாக்கப்படுது. தார் சாலைகளில் இருக்கக்கூடிய பள்ளங்கள் எல்லாம் உடனடியாக மண்ணிட்டு நிரப்பப்படுது. இப்படி பல்வேறு மாற்றங்களை, நிரந்தர மாற்றம் அல்ல, இன்று ஒரு நாளுக்காக செய்யக்கூடிய மாநகராட்சி, செய்யக்கூடிய மாவட்ட நிர்வாகம் இந்த நிலத்தின் பெருமைகளை பாதுகாக்க ஏதாவது செய்கிறதா? இந்த நிலத்தின் இயற்கை வளங்களை பாதுகாக்க ஏதாவது செய்கிறதா? இல்லை. அப்படி என்றால் இவர்களுக்கு நோக்கம் இல்லை. அதாவது தமிழர் நிலத்தையும், தமிழர் மொழியையும், தமிழர் கலாச்சாரம் பண்பாட்டையும், தமிழுடைய இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற தேவை இன்று ஆளக்கூடிய அரசுகளுக்கு இல்லை என்பது மிகப்பெரிய வேதனையான விடயம் அல்ல. காரணம், அவர்கள் இங்கே வாழ வந்தவர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது என் வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று வீட்டை உடையவன் தான் கவலைப்படுவான், ஆனால் விருந்துக்கு வந்தவன் கவலைப்படுவானா? இதில் வேற கோபம் வந்துவிடும். எங்களை வந்தேரிகள் என்று சொல்லிவிட்டீர்களே. வந்து குடியேறியவர்கள் வந்தேரிகள் தான். நீங்கள் இன்னைக்கு பண்ணையார்களாக, பெருநிலச்சுவந்தார்களாக, பெரிய தொழிலதிபர்களாக, பெரிய வேளாண் பண்ணை வைத்திருப்பவர்களாக, ஜல்லிக்கட்டை நடத்துவர்களாக இருந்தாலும் கூட நீங்கள் எங்கள் நிலத்தில் வந்து குடியேறியதால் நீங்கள் வந்தேரிகள் தான். எந்த மாற்று கருத்து கிடையாது, அதுக்கு எந்த பயமே எங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு பாருங்களேன், முதல்வர் ஸ்டாலின் வருகை ஒட்டி தமிழ் சமூகத்தின் ஆகப்பெரும் அடையாளமாக இருக்கக்கூடிய பெண்கள், எங்கள் அரசிகள் என்ன செய்யறாங்க? 200 ரூபாய்க்கு. அப்போ முதலமைச்சர் வருகிறார், அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவலோடு திரள்கின்ற கூட்டம் என்பது இங்கு கிடையவே கிடையாது. மாவட்ட, தொகுதி, வட்ட, ஒன்றிய பொறுப்பில் இருப்பவர்கள் வாகனங்களில் தேனீக்களை டப்பாக்களில் அடைப்பது போல 200 ரூபாய் கொடுத்து அடைத்து கொண்டு வந்து இறக்கி விடுகிற காட்சி இன்றல்ல, தொடர்ச்சியாக நடக்கிற ஒன்றுதான். எவர் வந்தாலும் 200 ரூபாய்க்கு ஆள். நம் பெண்களுக்கு எப்படி? 200 ரூபாய் அன்றாட செலவு. இதில் நீங்கள் விவரமற்றவர்கள் தான் வருகிறார்கள் நினைக்காதீர்கள். நிறைய படித்தவர்கள், விவரமுடையவர்கள், நான் சும்மா தானே இருக்கேன்,
அங்க போனா 200 ரூபாய் கிடைக்குமேனு வெட்கமே இல்லாமல் இவர்கள் நம்மை ஆள்கிறார்களாம். அவர்களை பார்க்க வேண்டும் என்ற தேடலே இல்லாத ஒரு சமூகம் இருக்கிறதென்றால் வாக்குக்கு வாங்கிய காசு இவர்களை கேள்வி கேட்க மறுக்கிறது. இவர்கள் தன்னிலை மறந்து நிற்பதற்கு அது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது. எனவே 50க்கும் 100க்கும் சோப்பு டப்பாவுக்கும் பிளாஸ்டிக் குடத்திற்கும் கூட்டம் கூடிய கூட்டம் இன்று 200 ரூபாய் கூலிகளாக நிற்கிறார்கள். கூலிகள் யார்? இந்த 200 ரூபாய் கூலிகள் யார் என்றால் இவர்கள் யாருக்காக கூட்டமாக சென்றாரோ அந்த கூட்டத்தின் நாயகனாக இன்னைக்கு வரக்கூடியவரை உருவாக்கி வாக்களித்தவர்கள். அதாவது தங்களுடைய வேலைக்காரன் தங்களுடைய பணிகளை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் வருகிறார், ஒரு அமைச்சர் வருகிறார், ஒரு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருகிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுக்கு எஜமானர்கள் என்ற எண்ணத்தோடு இந்த மக்கள் கடந்து செல்லும் வரை இங்கு எதுவுமே மாறாது. எனவே எங்கள் அறிவார்ந்த தமிழ் சமூகமே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இன்னொரு நிகழ்வு வேற நடந்திருக்குது. செய்தி கேள்விப்பட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஐயா காமராஜரை முக்தார் என்னும் மாமா பயல் பேசுகிறான். அவனை பேச வைப்பது திமுக அரசாங்கம். வான்கோழி கதை எழுதிய கதையின் நாயகரை இந்த நிலத்தின் பெருமையாக நிலைநிறுத்த படாத பாடுபடும் இந்த ஆளும் அரசு, இந்த ஆளும் அரசின் முதலமைச்சர், அவருடைய பரிவார தெய்வங்கள், அவருடைய பரிவார கூடங்கள் எப்படி அவர் இறந்த போது எடப்பாடியின் வீட்டுக்கு சென்று புதைப்பதற்கு இடம் கேட்டு தமிழுடைய கடற்கரை முழுக்க கல்லறைகளாக மாற்றி எடுத்துக்கூடிய பெருமை யாரை சாரும்? திராவிடத்தை சாரும். தன் நிலத்தின் பெருமை மிக்க ஒரு அடையாளத்தை தமிழன் கல்லறை கூடமாக பார்த்து கடந்து செல்கின்றான். எனவே நீங்கள் கூட்டம் கூடுகின்றீர்கள், ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றீர்கள், கலைந்து சென்று விடுவீர்கள் என்று தெரிதான் தென் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் வருகிறார். முக்தார் இன்னும் கைதாகவில்லை, ஒரு எஃப்ஐஆர் கூட போடப்படவில்லை. நீங்க தான் பெரும் கூட்டமாச்ச என்ன செய்தீர்கள்? ஒன்றே ஒன்று, சத்திரிய சான்றோர் படையின் மாவட்ட செயலாளர் மட்டும் கருப்பு கொடி ஏந்தி அவரை கைது பண்ணியிருக்கிறார் தகவல். நம்மளுக்கு என்ன பேசுவாங்க? தேவையா இதெல்லாம் நமக்கு, நம்ம தான் கோர்ட்டு. அப்படி என்றால் இங்க இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களுமே ஆண்மையற்றவர்களா, தைரியமற்றவர்களா? நமக்கு பணி செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து கேள்வி எழுப்ப கூட உங்களுக்கு திராணி இல்லை என்றால், 200 ரூபாய்க்கு கொடி பிடிக்க நீங்கள் பெண்கள் செல்கிறீர்கள் என்றால் இங்கே எது மாறும்? எதுவுமே மாறாது. இன்னும் அதல பாதாளத்திற்கு தமிழுடைய நிலம் மாறும். நிறைய அழிவுகள் இது சந்திக்க காத்திருக்கின்றது. வருங்கால தலைமுறை பிள்ளைகள் அழிவின் விளிம்பில் இருக்கின்றார்கள், தற்குறிகளாக இருக்கின்றார்கள். ஒரு சினிமா நடிகனை அவன் நடிக்கும் அந்த நடிப்பு திறனுக்கு அவனை ரசிப்பதை விட்டுவிட்டு அவனை கடவுளாக பார்க்கின்றார்கள். அவன் வந்து நமக்கு ஏதாவது செய்து விடுவான் என்று நினைக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இங்கே இருக்கின்றது. முதலமைச்சர் ஸ்டாலின் திருநெல்வேலிக்கு வந்தவுடன் இங்கே எல்லாம் முடிந்து விடுமா? இன்னும் நிறைய விழா நடக்கும். அதாவது தேர்தலுக்கு முந்தி ஒரே திறப்பு விழா தான். அப்படி என்றால் தேர்தல் நெருங்கவிட இந்த வேலைகளை செய்த மக்கள் நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்ற ஒற்றை இலக்கோடு தான் இங்கே அரசும் அரசு இயந்திரமும் நகர்கிறது. எனவே எங்கள் அறிமார்ந்த தமிழ் சமூகமே, என்னுடைய தமிழ் சமூகத்தின் பெரும் அடையாளமாய் நிற்கக்கூடிய பேரரசிகளே, ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 200க்கும் 300க்கும் நீங்கள் கொடிகளை தூக்கும் வரை எங்களுக்கு தார்ச்சாலைகள் இல்லை, எங்களுக்கு குடிநீர் இல்லை, எங்களுக்கு சரியான கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்று நீங்கள் போடும் சத்தம் இந்த அரசுகளின் காதுகளுக்கு எட்டவே எட்டாது. எனவே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பேராண்மைகளே, பேராளுமைகளே, பெண்களே, இனி எவனுக்கும் நாங்கள் கொடியேந்த மாட்டோம் என்ற
உறுதி கொள்ளுங்கள். இங்கு அனைத்து மாறும், மாறாவிட்டால் நாம் மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு என் அறிவார்ந்த சமூகத்திற்கு ஒன்றை சொல்லுகிறேன். நீ கொடி பிடிக்க பிறந்தவள் அல்ல, கோலோச்ச பிறந்தவள். உன்னிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டது. அதை மீட்டெடுக்க போர் புரிய மிகப்பெரிய படை தேவைப்படுகிறது. அறிவு சார்ந்த தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளே, திரண்டெழுந்து வாருங்கள். இந்த நிலம் நமக்கானது, இந்த நிலத்தின் வளங்களும் நமக்கானவை. எனவே நம்முடைய வளங்களையும் நலங்களையும் நாமே பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.